இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ரகசியம் என்ன? என்ன மாரி பண்ணா அவங்க வாழ்க்கை ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள இவங்க செய்யலாம். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப குழந்தைங்களா இருக்கவங்க, ஒரு ரொம்ப சைல்டா இருக்கவங்களுக்குலாம் ஒரு படிப்பு செலவு ஏத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து ஏதாவது புக் வாங்கி குடுக்கறது, அவங்க வாழ்வாதாரம் முன்னேறத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னா, அது வந்து இவங்க கர்மாவ வந்துட்டு கிளீன் பண்றதுக்கு, ஒரு பழைய கர்மாவ வந்து ஒரு கிளென்ஸ் பண்றதுக்கு ரொம்ப இதா இருக்கும். கடவுள் வழிபாடுன்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் அதிகம் பண்ணலாம். தட்சிணாமூர்த்தி, சாய்பாபா டெம்பிளு, அதுக்கப்புறம் ராகவேந்திரா. ஸோ இந்த மாரி வழிபாடுகள் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாலமுருகன், அப்புறமேட்டு வந்து குழந்தை வடிவத்தில இருக்க கிருஷ்ணர், இந்த மாரி தெய்வங்களையும் வழிபடும்போது, இவங்களுக்கு வந்து அதிகமா வந்துட்டு வந்து ஒரு பண வீக்கம் இருக்கு அப்படின்னா, அத வந்து சரிப்படுத்தி விட்டு, பண வரவ அதிகப்படுத்தும். அதே மாரி ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரொம்ப ஒரு ஹெக்டிக்கா போகுது, ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்ப கும்ப லக்னத்தில பிறந்தவங்க இயற்கையாவே வந்துட்டு அந்த உதவி மனப்பான்மை இருந்தாலுமே, கொஞ்சம் அவங்க செய்யக்கூடிய உதவிகள் வந்துட்டு ஏதாவது ஒரு படிப்பு செலவு குழந்தைங்களுக்கு செய்யும்போது, அது வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அவங்க லைஃப்க்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாற்றத்த வந்து குடுக்கும்.